40வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க இருதயம் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம். உங்களை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். நீங்கள் எது நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்க போகிறார். உங்களுக்கு சத்துவத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வேலை கிடைக்கலன்னா கவலைப்பட்டே சோர்ந்து போய் விடுகிறார். சில குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து இரவிலே தூங்க முடியாதபடி அந்த காரியம் சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பெண்கள் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மட்டும் ஏன் ஒரு குழந்தை பிறக்கவில்லை? இந்த காரியம் உங்களை திரும்ப 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 உங்க நினைவில் எழும்பி அடிக்கடி உங்களை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம். இப்படி நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையை அள வைத்து கொண்டிருக்கலாம். இப்படி கவலைப்பட்டு கலங்கி உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். உங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களுடைய சோர்வுகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த கண்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும் பொழுது நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? எந்த காரியம் உன்னை சோர்வடைய பண்ணுகிறது? ஏன் சோர்ந்து தளர்ந்து போகிறாய்? ஏன் தள்ளாடி போகிறாய்? ஏன் குழம்பி போய் நிற்கிறாய்? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். உங்களை ஆற்றுகிற தெய்வம், உங்களுடைய மனக்காயங்களை போக்குகிற தெய்வம், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை மாற்றுகிற தெய்வம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் ஆண்டவர் சோர்வுகளை மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய சோர்வுகள் உங்களை அழ வைக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை காயப்படுத்தலாம், உங்களை நொறுக்கி கொண்டிருக்கலாம், உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம், நித்தம் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட உங்களை திரும்ப 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 சோர்வடைய பண்ணுகிற அந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு. உங்க காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறாரு. மன தைரியமா இருங்க, திடமனதா இருங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் திரும்ப திரும்ப அந்த காரியத்துல நான் சோர்ந்து போயிருக்கிறேன். எழும்ப முடியாதபடி தளர்ந்து போயிருக்கிறேன். என்னால மீண்டும் உயிர் பெற்று வர முடியல. ஆண்டவரே, வாழ்க்கையில ஒரு துளிர்வு இல்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சோர்ந்து போய் இருக்கிற உடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புகிற தேவன், உடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும். பலன் கொடுங்க, சத்துவத்தினால நிரப்புங்க, உங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.